அடுப்படி கைமணத்தில் ஈவினிங் டிஃபனை நம்ம வீட்லேயே கடையில் கிடைக்கிற மாதிரி பச்சை பட்டாணியை வச்சு சாட் மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி 250 கிராம். அதை நைட்டே நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற வச்சிடணும். இது நல்லா ஊறி நல்லா இருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். ஊறின பிறகு அதில் அளவாக கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 5 விசில் சவுண்டு வந்த பிறகு ஆஃப் பண்ணிடணும். ஒரு 2 வெங்காயம், ஒரு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, ஒரு வெங்காயம் பச்சை வெங்காயம் அரிஞ்சு போடுறதுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்க சோம்பு 1 ஸ்பூன், சின்ன ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 தக்காளி, மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இது 5 சவுண்டு வர வரைக்கும் போட்டு வேக வச்சோன்னா கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ மூடி வச்சு வெயிட் போடணும். இப்போ மூடிட்டு வெயிட் போட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சோம்பு பட்டை போட்டு செவந்த பிறகு அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை போடணும். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோன்னே போடணும், கருவிடக்கூடாது. இது கொஞ்சம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போடணும். இப்போ இந்த அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை செஞ்சு முடித்த பட்டாணி கிரேவி செஞ்சு முடித்தோடனே லாஸ்ட்டில் தக்காளி வதங்கும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த பட்டாணி போடுறதுனால செரிமான சக்திக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப காரம் வேண்டியதில்லை, தேவையான அளவுக்கு போட்டுங்க. காரம் அதிகமாக வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கிட்டு அந்த பட்டாணி வெந்ததையும் எடுத்து இதில் கொட்டணும். பட்டாணி 5 சவுண்டு வச்சு கரெக்ட் பதமாக வெந்திருக்கு. வெந்தும் இருக்கணும், அதே சமயம் கரையவும் கூடாது. இப்போ இந்த மஞ்சத்தூளையும் அதில் போட்டுட்டு இந்த பட்டாணி வெந்ததையும் தண்ணியும் இதில் போடணும். குக்கர் 5 சவுண்டு வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி வெந்திருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தூவி சாப்பிட்லாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, லாஸ்ட்டில் லெமன் லைட்டாக புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவு இது. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.